வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்திப்போம். ஆக்டர் அண்ட் கேப்டன் ஆகிய விஜயகாந்த் அவர்கள் தவறினதுக்காக நம்மளுடைய சேனல்ல ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்திக்கிட்டு நம்ம அத்தியாயத்துக்குள்ள போகலாம். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு இறைவனை ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம அத்தியாயத்துக்குள்ள போகலாம். நலன் தமயந்தி கதைகள்ல 13வது அத்தியாயம் போகலாம். இப்போ களி நலனை பிடிச்சதுனால ஒரு சூதாட்டத்துக்குள்ள போறாரு. சூதினால் விளையும் தீமைகள் இதனை அறிந்த நலனுடைய அமைச்சர்கள் மனம் பதறினார்கள். பல வழியிலும் மன்னனுக்கு அறிவுரை கூற தொடங்கினார்கள். மன்னனே, தன் மனைவியை தவிர பிற பெண்களை தவறான எண்ணத்தோடு பார்த்தால் சூதாடுதல், மது அருந்துதல், பொய் சொல்லுதல் ஆகிய குணங்கள் அறநெறியில் செல்வோருக்கு ஆகாதவை. அதிலும் சூது மிகவும் கொடுமையானது. அது தர்மத்தை அடியோடு அழித்துவிடும், கொடிய நரகத்தில் சேர்க்கும். ஒருவன் உள்ளத்திலே உள்ள இரக்க உணர்வை வலிமையோடு எதிர்த்து அழித்துவிடும். தீய செயல்களை செய்யும்படி தூண்டி பலரிடமும் பகைமையை உண்டாக்கும். இவ்வளவு கொடிய தன்மையுடைய சூதினை மறந்து மேலோ நினைப்பார்களோ? சூதாட்டம் ஒருவனின் அழகை அழிக்க கூடியது, உண்மை பேசுதலை ஒழிக்கக்கூடியது, செல்வத்தை நீக்கக்கூடியது, ஒருவருக்கொருவர் கொண்ட அன்பை கூட அகற்றக்கூடியது. இவை மட்டுமல்ல, இன்னும் பல தீமைகளையும் தரக்கூடியது. அரசனே, சூதாடுகின்ற கருவியாகிய பாய்ச்சிகையை கையில் கொண்டு வரும் புது பெண்களாகிய வேசியர்களின் உறவை கொண்டவர்களும் மனதில் பேய் பிடித்தவர்களே ஆவார்கள் என்றெல்லாம் அமைச்சர்கள் சூதினால் வரும் தீமைகளை நலனுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆனால் நலன் அமைச்சர்கள் கூறியவற்றை மறுத்து, நான் சூதாடுவேன் என்று வாக்களித்து விட்டேன். இதனால் எது வந்தாலும் தீமை வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை என்று கூறிவிட்டான். பின்னர் புட்கரன் நலனை பார்த்து, வேந்தே, நெறியற்ற சூதாட்டத்தை நீ விரும்பினால் சூதாட்டத்திற்கு பயனாக எதனை வைக்கப் போகின்றாய் என்று கேட்டான். நலன், ஒளி வீசுகின்ற கல்லணியாகிய மாலையை நான் பந்தமாக வைக்கின்றேன். உன்னுடைய பந்தயம் யாது என்று கூறினான். புட்கரன் தான் ஏறி வந்த எருதினை பணயமாக வைத்துத்தான் சூதாட்டம் தொடங்கியது. புட்கர மன்னரோடு ஒன்றுபட்ட களி சூதாட்ட காய்களில் இணைந்து நின்று புட்கரனுக்கு வெற்றி அளித்தான். புட்கரன் நலனை நோக்கி, நீ பணயமாக வைத்த மாணிக்க மாலை வென்றேன். அடுத்த ஆட்டத்தில் பந்தயம் கூறுக என்றான். நலன் 2 லட்சம் பொன்னை முதலில் வைத்து தோற்றான். பின்னர் 1 கோடி பொன்னை வைத்து சூதாடி அதையும் தோற்றான். நலன் தொடர்ந்து சூதாடுகிறான். 10,000 குதிரைகள், 10 லட்சம் தேர்கள், வில் வீரர்களான் காலாட்கள், பெரிய ஆண் யானைகள், பெண் யானைகள் ஆகிய 4 வகை படைகளையும் சூதாட்டத்தில் வைத்து ஆடி தோல்வியடைந்தான். 4 வகை படைகளையும் நான் வென்றேன். இனிமேல் உன்னிடம் உள்ள பந்தய பொருள் யாது என்று புட்கரன் கேட்க, நலன் சித்திர பாவையை ஒத்த தனது பணிப்பெண்களையும் வைத்து சூதாடி தோற்றான். நல்வழியில் நடக்கும் நலனை விட்டு செல்வமாகிய பெண் கீழ்மகனாகிய புட்கரனை சேர்ந்தால் நலன் மன்னனின் ஆட்சி புட்கரனிடம் சேர்ந்தது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த அத்தியாயம் பார்த்தோம். 13, 14 அத்தியாயங்கள் பார்த்தோம். நாளைக்கு வேறொரு அத்தியாயத்தோட உங்களை மீட் பண்றேன். எல்லாரும் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிப்போம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.